பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த 94வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து அதிசயங்களை உங்கள் கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வார். வேதத்தில் சகையு என்கிற மனிதன், வேதம் சொல்லுது, காட்டத்தி மரத்திலே யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு மறைந்து அவன் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை கண்டு, சகையுவே நீ இறங்கி வா, உன்னுடைய வீட்டில் தங்கணும்னு ஆண்டவர் ரொம்ப அன்போடு கர்த்தரை அழைக்கிறார். அப்போ அந்த மனுஷனுக்குள்ளே யாரும் என்னை பார்த்துடக்கூடாது, யாரும் என்னை பார்க்க வேண்டாம், யாரும் என்னை பார்க்குறத நான் விரும்பலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், ஒருவேளை நிறைய பேருக்கு நீங்கள் மறைஞ்சே வாழலாம். நான் ஏன் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்ருக்கிறேன், நான் அசிங்கமாக இருக்கிறேன், நான் ரொம்ப மோசமாயிட்டேன், நான் கடன்காரன் ஆகிட்டேன், நான் அழகற்றவன் ஆகிட்டேன், என்னுடைய குடும்பம் நல்லா ஒத்துக்கலை, எனக்கு அந்த மாதிரி உங்களை மாதிரி அமையலை, அதனால மற்றவங்களை நீங்கள் எதிர் நிற்கிறதுக்கு, ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கலாம். அவங்கள நான் பார்க்க விரும்பலை பாஸ்டர், அவங்கள நான் பார்க்குறதுக்கு விரும்பலை, யாரையுமே நான் சந்திக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கூட இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் சீக்கிரமாக உங்களை வெளியே கொண்டு வருவார், தைரியமாக நீங்கள் கொண்டு வருவார். எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் தைரியமாக ஸ்பேஸ் பண்ணுற அந்த கிருபையை ஆண்டவர் சீக்கிரமாய் தருவார். அதைத்தான் சகேயுக்கும் ஆண்டவர் செஞ்சார், உங்களுக்கும் செய்ய வல்லவர். ஆமேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக, ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்ம யாரால் நமக்கு ரொம்ப ஆபத்துன்னு நம்ம நினைக்கிறோன்னா, நமக்கு எதிராக எழும்புகிறவர்கள், நம்முடைய எதிரிங்க, இவங்களால தான் எனக்கு ஆபத்துன்னு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம். ஆனால் இல்லவே இல்லை. சில நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள், இல்லை நம்ம நேசிக்கிறவர்கள் ஆபத்தாக மாறுவாங்க. இன்றைக்கி ஆபத்தான 3 நபர்களை குறித்து உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கவனமாக கவனிங்க. இந்த 3 நபர்களும் ரொம்ப ஆபத்தானவர்கள். வேதத்தில் எரேமியா 9ஆம் அதிகாரம் 4வது வசனம், நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பகைவர்களுக்கு அல்ல, எதிரிக்கு இல்லை, உன்னுடைய சிநேகிதனுக்கு நீ எச்சரிக்கையாயிரு. அப்போது 3 ஆபத்தான மனிதர்கள். நம்பர் 1, முதலாவதாக இவங்க உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். யார் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தரை குறித்து உங்கள்கிட்ட குறையே சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க. மேனேஜரை குறித்து குறை சொல்லுவாங்க, தலைமைத்துவத்தை குறித்து குறை சொல்லுவாங்க, கூட வேலை பார்க்குறவங்கள குறித்து குறை சொல்லுவாங்க. அவங்க எப்போ நம்மகிட்ட பேசினாலும் யாரோ ஒருத்தரை குறித்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அவங்கள பற்றி சொல்லிட்டாங்களா, இனி உங்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களை நீங்கள் ரொம்ப கவனமாய் கையாளுங்கள். ஸோ மறந்துடாதீங்க, உங்கள்கிட்ட எப்போ பார்த்தாலும் யாரையாவது ஒருத்தரை குறித்து குறை பேசுகிற ஒருத்தர் வந்தாங்கன்னா தயவு செய்து அவங்கள விட்டு விலகுங்க. அவங்க உங்கள் தரிசனத்தை இழக்க பண்ணுவாங்க, உங்களை அவங்க பின்னாடி இழுத்துட்டு போவாங்க. அவங்க உங்களை கத்திரிடத்தில் கூட சேர விட மாட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. நம்பர் 2, ரெண்டாவது, நம்ம ரொம்ப ஆபத்தான மனிதர்கள் யார் அப்படின்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி 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 அப்படின்னு சொல்கிறவங்க. ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு ஒரு நம்மளை தெரியாத ஒரு நபர் நம்ம சொல்கிறது சரின்றது பரவாயில்ல, அவ்வளவு தெரிஞ்சு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒருத்தர் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது கூட அதை கூட அவங்க மிஸ்டேக்குன்னு சொல்லாமல் சரின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்குறாங்க, நம்மிடத்துல ஏதோ ஒன்றை எதிர்பார்க்குறாங்க. அப்போது எப்போவுமே எது பண்ணினாலும் தப்பே பண்ணினாலும் அதை சரின்னு ஒத்துக்கிறவங்க நமக்கு ரொம்ப ஆபத்தானவங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதிலே ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்பர் 3, இந்த 3வது ஆபத்தான மனிதர்கள் ரொம்ப அவசியமானது. ரொம்ப கவனமாக கேளுங்க. யார் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நமக்கு செய்கிறேன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா மாற்றுறவங்க. இவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அப்படின்னா ரொம்ப நம்பிக்கை கொடுப்பாங்க. நாளைக்கு இது நடந்துடும், நாளான்னைக்கு இது நடந்துடும், நாளைக்கு உனக்கு அதை நான் கொடுத்துருவேன். ஆனால் நாளைக்கு அவங்க இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, இல்லை ஒன் டே பொறுத்துக்கோ, ஒரு நாள் பொறுத்துக்கோ. இப்படியே சிலர் வெறும் பணத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் கூட நிறைய விஷயத்தில் இப்படி முழு நம்பிக்கையாய் பேசி அந்த வார்த்தையை மாற்றிட்டே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கவனமாக இல்லைன்னா
உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் திரும்பும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா அவங்க சொல்கிற வார்த்தையை நீங்கள் ரொம்ப நம்பி நீங்கள் எதையுமே பண்ண மாட்டீங்க. அவங்க நம்மளை நடுத்தெருவில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 3 ஆபத்தான மனிதர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம ஜெபம் பண்ணுறவங்களுக்காக ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு இந்த காரியத்திலிருந்து காப்பாற்றுவார். தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. ஆபத்தான மனிதர்களுடைய கைகளிலிருந்து எங்களை நீ தப்புவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய சாட்சியாக நிறுத்தும். இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு அப்பா ஜெப குறிப்புகளை அனுப்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஜெபத்திற்கு ஒரு பதிலை கொடுங்க ஆண்டவரே. பெரிய சாட்சியாக நிறுத்துங்கப்பா. மனசார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. மாலையில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.